நம்ம பேசுறது 18 சித்தர்களை பத்தி பேசுறோம். அப்ப அந்த 18 சித்தர்களுடைய தாய் யாரு, தகப்பனார் யாரு, இது ரொம்ப பேருக்கு தெரியாது. தாய் தகப்பன் இல்லாமல் அவதாரம் செய்தவர்கள் தான் அவதாரமான 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்கள்ல நாம கொங்கணவர் சித்தரை பத்தி பேசுறோம் இல்லையா. மண்ணை பொன்னாக்கும் தங்கமாக மாற்றக்கூடிய வித்தையை தெரிந்த சித்தர்களை நிறைய எதிர்பார்த்து தேடுவாங்க. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை எழுத்து வடிவில் நாம் பார்த்து தெரிந்து கொள்வதை விட குருமார்கள் மூலமாக அவர்கள் முகாந்திரமாக தெரிந்து கொள்வது தான் ஒரு நிறைவான விஷயமாக இருக்கும். ஃபுல்-ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஊர்ல சித்தர்கள் வழிபாடு காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய சித்தர்கள் இருந்திருக்காங்க, இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில கொங்கணர் சித்தர் பத்தி இன்னைக்கு சொல்றதுக்காக நம்ம கூட ஜோதிடர் சித்தர்தாசன் ஐயா இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே சார், ஃபர்ஸ்ட் கொங்கணர் சித்தர் யாரு, அவரோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சிவபெருமானுடைய அவதாரம் தான் சித்தர்கள். சிவபெருமான் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இந்த மனிதர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக சித்தர்களாக வழிவகை வந்தார்கள். இப்போ நான் நிறைய பதிவில் சிவபெருமானுடைய அவதாரம் தான் சித்தர்கள் அது சொல்கிறோம். அப்போ சிவபெருமானுடைய அவதாரம் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அப்போ எதுக்காக சார் அப்படி சொல்கிறீங்க? அப்போ இப்போ கலியுகத்தில் நிறைய சித்தர்கள் வாழ்கிறாங்கல்ல. சாய்பாபா இருக்காங்க, கணக்கம்பட்டி சித்தர் இருக்காங்க, சேஷாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி. அப்போ இவங்கெல்லாம் யார்? அப்போ இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது இது வேறு வகை. நம்ம பேசுறது 18 சித்தர்களை பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த 18 சித்தர்களுடைய தாய் யாரு, தகப்பனார் யாரு, இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போ இந்த தாய் தகப்பன் இல்லாமல் அவதாரம் செய்தவர்கள் தான் அவதாரமான 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்கள்ல நாம கொங்கணவர் சித்தரை பத்தி பேசுறோம் இல்லையா. பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் முன்னேற வேண்டும், இதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே தேவை. இப்போ பொதுவாக சித்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம், மாந்திரிகம், மருத்துவம், காலஞான தத்துவம், இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ரசவாதங்கள் அதை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறாங்க. மண்ணை பொன்னாக்கும் தங்கமாக மாற்றக்கூடிய வித்தையை தெரிந்த சித்தர்களை நிறைய எதிர்பார்த்து தேடுவாங்க. இதில் பொருளாதார ரீதியாக நாம் உயர்வு பெற வேண்டும் அப்படின்னா கொங்கணர் சித்தரை வழிபட்டால் நமக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்றத இது பண்ணுவாங்க. அப்போ இந்த மனிதர்கள் எந்த தேவையை நோக்கி இருக்கிறார்களோ அந்த தேவையை அவர்களுடைய கர்ம வினைக்கு உட்பட்டு சொல்லுவாங்க, திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிசினஸ் பார்ட்னர் திருப்பதி பெருமாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பதியில் இருக்கக்கூடிய ஜலசமாதியாக இருக்கக்கூடிய சித்தர் கொங்கணவர். அப்போ ஒரு மனிதரை பொருளாதார ரீதியாக உயர்த்துகின்ற சித்தர் கொங்கணவர். அவருக்கு பேருக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு, இல்ல அவர் எப்படி சித்தர் ஆனாரு, அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் கொங்கு நாட்டில் பிறந்ததால் கொங்கணவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு வரலாறு அதாவது சித்தர்களை பொறுத்த வரைக்கும் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள். அப்ப 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததை நாம யாரும் நேரடியா பார்க்கல. எழுத்து மூலமாக வருது, புத்தகங்கள் மூலமாக வருது. இந்த புத்தகங்கள் எல்லாம் உண்மைதானா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கேள்விக்குறிதான். அப்ப நாம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் நிறைய சித்தர்களுக்கு பணிவிடை செய்து சேவை செய்து சித்தர்கள் கூடவே இருந்திருக்கு. அப்ப அப்பா பைத்தியம் சாமிகள் 167 வயசுல வாழ்ந்தவர், 167 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர் அப்பா பைத்தியம் சாமி. அவருக்கு பணிவிடை செய்திருக்கு. பாண்டிச்சேல மகான் கணபதி சுவாமிகள் 147 வயது, அவருக்கு பணிவிடை செய்ய. ஸோ இதை மாதிரி இன்னும் நிறைய சித்தர்கள் கூடவே நான் இருக்கும் பொழுது அவர்கள் எனக்கு என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் சொல்லணும். அப்போ 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை எழுத்து வடிவில் நாம் பார்த்து தெரிந்து கொள்வதை விட குருமார்கள் மூலமாக அவர்கள் முகாந்திரமாக தெரிந்து கொள்வது தான் ஒரு நிறைவான விஷயமாக இருக்கும்.
அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மராட்டிய மாநிலத்துல கொங்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. ம், ம். இன்னமும் அந்த மராட்டிய மாநிலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கொங்கன் சொல்லிட்டு ஒரு தனி இனமே இருக்கு. அந்த இனத்தில் அந்த கொங்கன் என்கின்ற அந்த பகுதியில் பிறந்தவர் கொங்கணவர் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. ஓகே. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க, இல்லைங்க பல்லவ நாடு, சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு இருந்தபோது கொங்கு நாட்டில் கொங்கு பிரதேசத்தில் ஒரு பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தவர்னு ஒரு குறிப்பேடு சொல்லுது. ம், ம். இன்னொரு குறிப்பேடு என்ன சொல்லுது, அந்த இரும்புகளை எல்லாம் வந்து உருக்கி ஆயுதங்களாக தயார் செய்யக்கூடிய கொல்லன் பட்டறை வச்சிருப்பாங்க இல்லையா, அவர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. ம். அப்ப என்னுடைய குருநாதர் என்ன சொல்றார், நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி வேண்டாம், நாம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ம். அப்படி தெரியும் பொழுது ஒரு 4 விதமான கருத்துக்கள் வந்துருது. மராட்டிய மாநிலத்தில் கொங்கன் அந்த பிரதேசத்தில் பிறந்தவர், கொங்கு நாட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டில், இப்படி சொல்லும் பொழுது நம்ம அதில் வேண்டாம், அவர் என்ன சொன்னாரோ அதை நாம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஒரு ஒரு சித்தருக்குமே ஒரு ஒரு குரு இருப்பாங்க இல்லையா? சோ இவர் எடுத்துக்கிட்ட குரு யாரு? இது ஒரு பெரிய டாபிக். ம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் வந்து அவர்கள் எல்லாமே வந்து தியானம், அதற்கு அடுத்தது வந்து தவம், ம். இந்த நிலைகள்ல நிறைய இருப்பாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நடைமுறையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணாவே அது பெரிய விஷயம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் தன்னிலை மறந்து புற்று உருவாகிற அளவுக்கெல்லாம் வந்து பல ஆண்டுகள் வந்து தவம் பண்ணி இருக்கிறாங்க. ம். அப்போ இவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து தியானம் பண்றார். தியானம் வேறு, தவம் வேறு. இவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தியானம் பண்றாரு. அப்படி தியானம் பண்ணும் பொழுது சில நாட்கள் கடந்து விடுகிறது. இந்த நாட்கள் கடந்ததற்கு பிறகு எழுந்து வர்றார். வரும் பொழுது அவருக்கு வந்து பசி ஏற்பட்டுருது. இந்த பசி ஏற்படும் பொழுது அவர் என்ன பண்றார், உணவு வேணும் இல்லையா? அப்போல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த பகுதிக்கு போனாலும் ஒரு இடத்துல வந்து அன்னக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை நிறத்தில் ஒரு கொடி வந்து ஒரு சில வீடுகளில் இருக்கும். ம். அப்போ அங்கே வந்து எழுதப்படாத சட்டம் என்ன அப்படின்னா, அன்னக்கொடி இருக்கக்கூடிய வீட்டில் யார் போயிட்டு எந்த நேரத்தில் எனக்கு வந்து சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் உடனடியாக கொடுக்கணும். ம். அப்போ அன்னக்கொடி வச்சிருக்கிறவங்க அதை பண்ணணும். அன்னக்கொடி எந்த வீட்டில் பறக்கிறதோ அந்த வீட்டில் வந்து எந்த நேரத்தில் போய் யார் சாப்பாடு கேட்டாலும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அவங்க அன்னக்கொடியை வச்சிருக்க கூடாது அப்படின்றது எழுதப்படாத ஒரு சட்டம். ம். அப்போ அந்த அன்னக்கொடி பறக்கக்கூடிய ஒரு வீட்டில் போயிட்டு, அம்மா எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கொங்கணவர் கேட்கிறார். கொங்கணவர் அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் தியானம் கலைத்து விட்டு நடந்து போறார். அப்படி போகின்ற நேரத்தில் வந்து ஒரு கொக்கு வந்து அவருடைய கண்களில் வந்து எச்சமிட்டு விடுகிறது. அப்படி எச்சமிட்ட உடனே அவர் அந்த கொக்கை வந்து கோப பார்வையோட போய் பார்க்கிறார். உடனே கொக்கு வந்து எரிஞ்சு கருகி கீழே விழுந்துருது. அப்போ இவ்வளவு கோபத்திற்கு சொந்தக்காரர் இந்த இடத்துல போயிட்டு சாப்பாடு கேட்கிறார். அந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கணவருக்கு தலைவாழை இலை போட்டு அதில் வந்து அவர்கள் வீட்டில் என்ன விதமான உணவு பதார்த்தங்கள் சமைச்சாங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இது பண்ணுறாங்க. சாப்பாடு கேட்டால் உடனே கொடுக்கணும், அன்னக்குடி அதுக்காக தானே போட்டிருக்கீங்க. நான் என்னம்மா சாப்பாடு கேட்டால் என்னாச்சு, வெயிட் பண்ணுப்பா, நான் தான் என் வீட்டுக்காருக்கு சமையல் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன்ல, வீட்டுக்காரர் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரையே சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு சித்த புருஷருக்கு அப்படி சொல்லிட முடியுமா? உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஒரு சாதாரண வீட்டில் இருந்து சமையல் பண்ணி வீட்டு வேலைகளை கவனிக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, நான் ஒரு சித்த புருஷர் அப்படின்றத கூட தெரிந்திருந்தும் வெயிட் பண்ணுப்பான்னு அலட்சியமாக சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கோபமாக அந்த அம்மாவை பார்க்குறாரு. உடனே அந்த அம்மா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறார், நாம் வர்ற வழியில் கொக்கு எச்சமிட்டுச்சு, நாம் பார்த்தோம், எரிந்து விழுந்து சாம்பலானுச்சு, இது இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்குள்ள இருக்கு. இதற்கிடையில அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவருக்கு தேவையான பணிவிடைகளை முடித்து விட்டு வெளியில வர்றாங்க. அன்னம் பாலிக்கணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு நீ சொன்னியே, நான் அங்கே கொக்கை பார்த்து எரிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்?
நீ தவசீலனா அல்லது தவ வலிமை மிக்கவங்களா, தெய்வீக சக்தி உடையவங்களா, இதை நான் தெரிஞ்சுக்கணும். உடனே அந்த அம்மா அலட்சியமாக சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தவம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, இது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சே ஆகணும்னா அந்த தெரு முனையில் ஒருத்தன் கறி கடை வச்சிருப்பான், அவனை போய் பார். தன்னுடைய கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இவர் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த கறிக்கடைக்கார பார்க்கறதுக்காக போகிறார். அங்கே அவர் தன்னுடைய தாயாருக்கு பணிவிடை செஞ்சிட்டு இருக்கார். இவர் ஒரு பெரிய சித்தர், தோற்றத்திலே பார்த்தா தெரியும். இவர் வந்துட்டு, நான் உன்னிடம் சில விளக்கங்களை கேட்க வேண்டும். அந்த அம்மா தானே அனுப்புனாங்க, வெயிட் பண்ணு வர்றேன்னு சொல்றாரு. இப்போ மாதிரி செல்போன்லாம் கிடையாது இல்லை. செல்போன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களா, அந்த சந்தேகத்துக்கு நம்ம வர முடியாது. அப்போ நாம் அங்கே பேசுனது இவருக்கு எப்படி தெரியும்? இன்னும் அவர் குழப்பத்துக்கு போயிடுறார். அப்போ இந்த குழப்பத்துக்கு போனதுக்கு பிறகு அவர் பொறுமையாக நிற்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், கறிக்கடைக்காரர் தன்னுடைய தாயாருக்கு தேவையான பணிவிடைகள் இது எல்லாத்தையுமே செய்து முடித்து விட்டு ஆசுவாசமாக வர்றாரு. உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, நான் அந்த அம்மா வீட்டுக்கு சாப்பாடு கேட்கறதுக்காக தான் போனேன். ஆனால் அந்த அம்மா கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு சொல்லிட்டாங்க. இது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு, நான் தெய்வீக சக்தி படைத்தவங்களாம் ஒன்றும் கிடையாது, இது சாதாரணமாகவே தெரிஞ்சுக்கலாம், ஆனால் இதை பற்றி நீ போய் அந்த கறி வியாபாரம் பண்ணுறவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னோன்னா நான் உங்ககிட்ட வந்தேன். அவங்க தான் அனுப்புனாங்க அப்படின்றத நீ உள்ள இருந்துகிட்டே சொன்னியே, உனக்கு எப்படி இது தெரியும், உனக்கு ஞான திருஷ்டிலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, இது எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதற்காக நான் பக்தியில் நிற்க வேண்டிய அவசியமில்லை, தியானத்தில் மூழ்கி இருக்க வேண்டிய தேவையும் இல்லை. அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை கடவுளாக நினைத்து கணவனுக்கு சேவை செய்கிறார். அப்போ தன்னுடைய கணவனை கடவுளாக நினைக்கக்கூடிய அந்த பெண் தானாவே தன்னுடைய பவர் அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொல்றாரு. சரி, உனக்கு எப்படி தெரியணும்? நான் என்னுடைய தாயாருக்கு பணிவிடை செய்தேன். இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பெருசு என்னுடைய தாயார் தான். என்னுடைய தாயாருக்கு நான் பணிவிடை செய்யும் பொழுது எனக்கு போன்ற தோன்றியது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த கொங்கணவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் இதுவரை செய்த தவமும் தியானமும் போதுமானதாக இல்லை, அந்த முடிவுக்கு வந்துடுறாரா? ஆனா இப்பெல்லாம் எப்படி இருக்காங்க மனிதர்கள், ஒரு 10 நாள் தொடர்ச்சியா கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாவே தன்னையும் ஒரு பெரிய சாமி மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு போய்க்கிறாங்க. சித்தர்களை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாவே நானும் சித்தர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு பெரிய மகாபுருஷர், ஒரு சித்தர், அவர் என்ன சொல்றார், இது நாள் வரை நான் இருந்த அந்த தவமோ அந்த தியானமோ போதுமானதாக இல்லை, நான் இன்னமும் அடுத்த நிலையை நோக்கி பயிற்சி செய்ய வேண்டும், அந்த முடிவுக்கு போயிடுறாரு. நீங்கள் என்ன நினச்சிங்க, நான் கேட்டது அவருடைய குருநாதர் யாருன்னு தானே கேட்டேன், நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் சுத்திட்டீங்களேன்னு கேட்டிருப்பீங்கல்ல. இந்த விரக்தி ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது இவருக்கு குருநாதர்களாக யார் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோரக்கர் மகரிஷி, புலிப்பாணி மகரிஷி, காகபுஜண்டர், போகர், இந்த 4 மகா சித்தர்கள் வராங்க. இவங்க 4 பேரும் தான் கொங்கணவருக்கு குருநாதர்கள். ஆனால் பிற்காலத்தில் அந்த 4 பேரும் கொங்கணவருக்கு சீடராக மாறுகிறார்கள். எப்படி அதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு ருசிகரமான சம்பவம். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, போகருக்கு மருத்துவத்தை பற்றி எல்லாமே தெரியும், ரசத்தை பற்றியும் ரசவாதங்களை பற்றியும் எல்லாமே தெரியும். கோரக்கருக்கு காலஞான தத்துவம் எல்லாமே தெரியும். இதே மாதிரி 4 சித்தர்களும் 4 விதமான சக்திகள் சித்தி அடைந்தவர்கள். இந்த 4 பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம 4 பேருமே 4 விதமான விஷயங்களில் பெரிய ஆளாக இருக்கணும், நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு குருநாதர் இருந்தால் நாம இன்னும் மேல் நோக்கிய பயணத்திற்கு போகலாமே அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்ப நமக்கு குருநாதரா யார் வருவாங்க, எனக்கு நீ இருக்கியா, அதெல்லாம் இல்லை, நமக்கு வேறு யாராவது ஒருத்தங்க குருநாதரா இருக்கணும். அப்ப யார் இருக்க முடியும் அப்படின்னா, ஒன்று பண்ணலாம், நாம இப்படியே நடந்து போவோம், எதிரில் ஏதாவது ஒரு அரச மரத்தடியில் யாராவது நின்னாங்கன்னா அவங்க தான் நமக்கு குருநாதர் அப்படின்ற மாதிரி பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க.
அப்படி பேசி இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த விரக்தியில உட்கார்ந்துருந்தார் பாருங்க. நாம் இதுவரை செய்த தியானமோ, இதுவரை நாம் செய்த பக்தியோ, இதுவரை நாம் செய்த பூஜையோ சரியில்லை, நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்ற குழப்பத்தோடு அந்த இடத்துல வந்து கொங்கணவர் உட்கார்ந்துருக்கிறார். 4 பேரும் சாஷ்டாங்கமா விழுந்து, எங்கள் குருவை நாங்கள் பார்த்து விட்டோம், எங்கள் குருவை நாங்கள் வந்து பார்த்தது எங்களுடைய பாக்கியம், நீங்க தான் எங்களுடைய குருன்னு. அவரு நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணாதீங்க, நீங்களே பெரிய பெரிய மகான்கள், நீங்க பெரிய சித்த புருஷர் மாதிரி இருக்கீங்க. ஓகே, நாங்க எல்லாமே இப்படிதான் இருக்கோம், ஆனா எங்களுக்குன்னு ஒரு குருநாதர் தேவை இல்லையா, அந்த குருநாதராக உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சொல்றாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதே, நானே இப்பதான் நம்ம இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், பக்குவ நிலைக்கு வரணும், உயர்நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாமே தெரிந்த நீங்கள் என்னை எப்படி குருநாதராக சொல்றீங்க, கிண்டல் பண்றீங்களான்னு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 4 பேருக்கும் பல விஷயங்களில் முழுமை பெற்று சித்தி பெற்றவர்கள். எங்களுடைய 4 பேருக்கும் தெரிந்த வித்தையை உங்களுக்கு நாங்கள் தாரை வார்த்து கொடுத்து விடுகிறோம். அப்ப எங்க 4 பேருடைய வித்தை உங்க ஒரே ஆள்கிட்ட வந்துச்சுன்னா நீங்க தானே பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி, அந்த 4 சித்தர்களுடைய அந்த சித்தி பெற்ற வித்தைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிட்டு அவரை குருநாதராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது எந்த புத்தகத்துக்கு அங்க இருக்கு? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு குரு பாரம்பரியமாக எனது குருநாதர்கள் எனக்கு சொன்னது. குருவுக்கே குருவாய் இருக்காரு. ஆமா. ஓகே, சரிங்க. ஸோ இவர் வாழ்க்கையில இவ்வளோ அதிசயங்கள் நடந்திருக்கு. இவர் நடத்திய அதிசய நிகழ்வுகள் ஏதாவது எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா? இல்லை, பொதுவாகவே சித்தர்கள் அப்படின்னாவே வந்து நிறைய அதிசயங்கள் தான். அந்த கொங்கணவர்னு ஒரு சமூகம் இருக்கிறதா சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஆரம்பத்தில். அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு, ஒரு பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறார். வாழ வேண்டிய வயது, பால்ய வயதுல அவர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போன உடனே அந்த ஊர்ல எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கின பையன் அவர் இறந்துட்டாருன்னொன்னே அந்த சமூகத்து மக்கள் எல்லாமே வந்து அழுகை ஒப்பாரி தன்னுடைய வேதனையை வந்து தெரிவிக்கிறாங்க. எங்கேயோ ஒரு ஓரமாக மரத்துக்கு பின்னால் உட்காந்து தியானம் பண்ணியிருந்தவர் தன்னுடைய தியானத்துக்கு டிஸ்டர்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, வாழ வேண்டிய ஒரு வாலிப பையன் இறந்து விட்டான். அந்த பையன் தான் அவங்க குடும்பத்துக்கு ஒரே வாரிசு, அதனால இறந்துடுறாங்க. இவங்களுடைய துக்கமும் வேதனையும் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்றதுனால என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய உடம்பை தான் தியானம் பண்ண அதே இடத்துல வச்சுட்டு தன்னுடைய உயிரை அந்த இறந்து போன பையனுடைய உடம்புல போய் இறக்குறார். கூடு விட்டு கூடு பாய்வது இதுதான். உடனே அந்த பையன் தூக்கத்திலிருந்து விழிச்ச மாதிரி எந்திரிக்கிறார். எந்திரிச்சோன்னா அவங்களுடைய சோகமும் துக்கமும் கலைந்து போய் விடுகிறது. சரிங்களா? உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆராதனை பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதை மாதிரி பண்ணும் பொழுது அங்க இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு, ஐயோ தன்னுடைய உடம்ப போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்கிறாரு. அதற்குள்ள இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏதோ ஒரு பிரேதம் இங்க கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தீ வச்சு கொளுத்தி முடிச்சிடுறாங்க. திரும்ப அவர் அந்த இளைஞனுடைய உடம்புல தான் கடைசி வரைக்கும் இருந்தார் அப்படின்ற மாதிரியான வரலாற்று குறிப்புகள். இப்ப எந்த இடத்துல இருக்காருங்க? இல்ல, ஒரு சித்தர்கள் வந்து 7 இடங்கள்ல சமாதி அடைவார்கள்.